சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ இங்கிருந்து கிளம்புவதற்கு தயாராக இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் நெஞ்சே வெடிக்கின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய செய்தி ஒன்று வரப்போகின்றது. அதுவும் உனக்கு நெருங்கிய உறவினரினுடைய இல்லத்திலிருந்து. அங்கிருந்து உனக்கு வரக்கூடிய இந்த செய்தியானது உன் வாழ்க்கையில் என்னவாக போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உன்னோடு இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு நொடி பொழுதையும் உன் வாழ்க்கை நடப்பதை எல்லாம் உணர்ந்து, நான் உனக்கு கொண்டு வந்து தருகின்ற விஷயங்களாகும். எதையும் எடுத்தோம், கவிழ்த்தோம் என்று அப்பா செய்வது கிடையாது. இந்த சாயப்பா எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் சற்றென்று முடிவெடுத்து விடுவதும் கிடையாது. தீர அலாசி, ஆராய்ந்து எது உனக்கு சரி, எது உன் வாழ்க்கைக்கு சரியில்லை என்பதனை தெரிந்துதான் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இந்த நேரம் நான் இருந்து உனக்கு என்ன நடத்தப் போகிறேன் என்பதனை நீ சரியாக புரிதலில் எடுத்துக்கொண்டால், உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையானது ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய நேரங்கள் இனி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு நடத்தும் பொழுது இவை எல்லா விஷயங்களையும் நீ சரியான புரிதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன், ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாய். ஆனால் சாய் அப்பா சொல்ல வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகள் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிதலை நிறைவாக கொடுத்துவிடும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற மிகப்பெரிய உண்மைகளாக நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகள் உன்னை வந்து சேரப்போகின்றது. நீ எதுவாக இந்த வாழ்க்கையை மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதுவாக உனக்கு மாறவில்லையே என்கின்ற கவலை அதிகமாக இருக்கின்றதல்லவா? ஆனால் இதையெல்லாம் தாண்டி பேரதிசயங்களை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. பெருமகிழ்ச்சியான விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது. இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் உனக்கான உண்மைகளை உனக்கு தெரியப்படுத்துவதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக தந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது நீ கிளம்புவதற்கு தயாராக இரு என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, எல்லோருடைய மனநிலையும் நாம் நினைப்பது போலவோ நமக்கு ஏற்றது போலவோ இருப்பது கிடையாது. அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரின் மனதிலும் என்னென்ன எண்ணங்கள் இருக்கின்றதோ அதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்தினாலும் அதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது என்று சொல்ல வேண்டும். உனக்கான நேரம் இப்பொழுது இவர்களோடு சேர்ந்துதான் சில காலம் போராட்டத்தோடு செல்ல வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. ஏன் தெரியுமா? இன்னும் சில காலம் உனக்கு நெருங்கிய உறவினர் இல்லத்தில் நடக்கப் போகின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குள் தான் நீயும் சிக்கி தவிக்கப் போகின்றாய். சாயப்பா அவர்கள் இல்லத்தில் பிரச்சனை என்றால் நான் எதற்கு அங்கே சிக்க வேண்டும்? என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவா செய்கிறார்கள்? அவர்கள் அதை என்னவென்று தெரிந்து கொள்ளவா செய்கிறார்கள்? அப்படி நடக்காத பொழுது நான் மட்டும் எதற்காக அவர்கள் குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்குள் சிக்க வேண்டும் என்று நீ யோசிப்பாய். ஆனால் அப்பா சொல்லிவிட்ட பிறகு நீ சொன்னது முழுக்க முழுக்க சரி என்று நீ சொல்வாய். உன்னை இந்த குடும்பம் பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது கூட தெரியாமல் தான் இவர்களோடு நீ பழகி கொண்டிருக்கிறாய். இத்தனை காலம் இவர்கள் உன் வாழ்க்கையில் எந்த விஷயங்களை பற்றி யோசிக்கிறார்கள் என்று உனக்கு புரியவில்லை. உன்னோடு இருந்து உனக்கு மிகுதியான துன்பங்களை இவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வேதனைகளை எல்லாம் இவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனைக்கும் ஒரு காரணம் உண்டு. அத்தனை விஷயங்களுக்கும் நிச்சயமாகவே ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கின்றது. எதையுமே தேவையில்லாமலும் காரணம் இல்லாமல் இவர்கள் நடத்தி விடுவதில்லை. அப்பேற்பட்ட ஒரு விஷயமாக இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இது என்னவென்று நீ உணர வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, அவர்கள் குடும்பத்தில் குழந்தைகளின் மனநிலையில் ஏதேனும் மாற்றங்கள் வந்தால் உடனே உன்னிடத்தில் ஓடி வந்து அது என்னவென்று பார். எதற்காக அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், எதற்காக இவர்கள் இது போன்று நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி
உன்னை தூண்டிவிட்டு அவர்களோடு பேச வைக்கிறார்கள். நீயும் நல்லது செய்வதாக நினைத்துவிட்டு அங்கே தலையிட்டு அந்த குழந்தைகளின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை புரிந்து கொண்டு அதில் ஏதேனும் தவறு இருந்தால் அதனை சரி செய்யும் பொருட்டு நீ பல முயற்சிகளை அங்கே எடுத்து கொண்டிருக்கிறாய். இப்படி பலவிதமான செயல்களை என் குழந்தை நீ செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம்தான் இந்த சாயப்பா இந்த பிரச்சனைகளை கண்டு கொண்டு இதையெல்லாம் அவர்கள் செய்யலாம், ஆனால் அதையெல்லாம் விடுத்து உன்னை செய்யச் சொல்லி நீ இவர்களுக்காக உள்ளே தலையை நுழைத்து அந்த குழந்தைகளிடத்திலிருந்து கெட்ட பெயரை வாங்கிக் கொள்ளத்தான் இப்பொழுது தயாராக இருந்து கொண்டிருக்கின்றாய். கடைசியில் இது எங்கே சென்று முடியும் என்று உன் சாயப்பா உனக்கு முன்கூட்டியே நான் சொல்லிவிடுகின்றேன். ஒருவேளை உனக்கு நெருங்கிய உறவினரினுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்கப் போவதாக இருந்தால், இது போன்ற ஒரு விஷயம் நடந்து அது உன்னை வேதனைப்படுத்த போவதாக இருந்தால், அந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஒருவர் குடும்பத்திற்குள் நம்மை தலையிட வைத்து இந்த பிரச்சனையை நீ தீர்வு செய்து கொடுத்து விட்டாய். ஆனால் அதன் பிறகு அடுத்ததாக இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் தெரியுமா? அடுத்ததாக இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ செய்த சமரசத்தினாலும் அந்த குழந்தைகளுக்கு நீ கொடுத்த அறிவுரைகளினாலும் அவர்கள் நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பார்கள். கடைசியில் அந்த வாழ்க்கைக்குள் நுழைந்துவிட்ட பிறகு அந்த வாழ்க்கை நல்லபடியாக அமைந்துவிட்ட பிறகு அந்த குடும்பமே அவர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும். அந்த குழந்தைகளும் தன் குடும்பத்தை நிச்சயமாக மனதார ஏற்றுக்கொண்டு தன்னுடைய குடும்பம்தான் தனக்கு பெரிது என்று நினைத்து அங்கே ஆட்டம் போடுவார்கள். அந்த நேரத்தில் நீ அங்கு ஒரு மூலையில் நின்று கொண்டிருப்பாய். உன்னை யாரோ என்று இவர்கள் திரும்பி பார்ப்பார்கள். இவர்கள் யாராக இருக்க முடியும் என்று திரும்பி பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் உன் வாழ்க்கை நடக்கப் போகின்றது. இது போன்ற ஒரு விஷயத்தை நடத்திவிடாமல் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டால், உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை இனி என்னவென்று தெரிவிற்கு கொள்வாய். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உனக்கு புரிந்துவிடும். உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் எல்லாம் உனக்கு என்னவென்று நிச்சயமாக தெளிவிற்கு வந்துவிடும். நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதற்கு என உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் எதற்கானது என்பதனை புரிந்து நிச்சயமாக என் குழந்தை நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்திக் கொள்வாய். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர்கள் வேண்டுமென்றே உன்னை இந்த பிரச்சனைகளுக்குள் இழுத்து விட்டு அது நல்லதாக மாறியவுடன் அவர்களின் முயற்சியினால் தான் நடந்தது போல உன்னை கழட்டி விட்டு வேடிக்கை பார்க்கின்றார்கள். நான் சொல்ல வந்தது என்னவென்று உனக்கு புரிகின்றதா? இது போன்ற ஒரு விஷயத்தை நீ செய்தாயானால் உனக்கு நெருங்கிய உறவினர் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதில் நீ உள் நுழைந்து சரி செய்ய வேண்டும் என்று உன்னிடத்தில் கேட்கும் பொழுது முதலில் ஒதுங்கி இல்லையம்மா நான் தலையிட்டு விட்டேனே என்று நீ சொல்வாய். ஆனால் உனக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பதிலை நான் சொல்கின்றேன். முதலாவது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நல்லபடியாக அந்த விஷயம் முடிந்துவிட்டால் உன்னால் நல்லபடியாக நடந்தது என்று ஒருபோதும் சொல்லி உன்னை பாராட்ட மாட்டார்கள். அதே நேரத்தில் அந்த விஷயம் தீமையாக முடிந்துவிட்டது என்றால் உன்னால் தான் இது நடந்தது, நீதான் இப்படி மாற்றிவிட்டாய் என்று சொல்லி உன் மீது பழி போட்டு உன்னை வேதனைப்படுத்துவார்கள். இதுதான் உண்மையும் கூட. அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதுவெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிதலில் எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இதன் முடிவாக கடைசியில் உன்னுடைய மனநிலை இது போன்ற உறவுகளோடு இருப்பதை விட நாம் இல்லாமல் இருப்பதே மேல் என்று உனக்கு தோன்றும். நாம் இனிமேல் ஒருபோதும் இது போன்ற வாழ்க்கையை வாழ வேண்டாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் எக்காரணத்தையும் கொண்டும் இவர்களோடு நம் வாழ்க்கை இனிமேல் தொடரக்கூடாது, இவர்களுக்கு எந்த உதவிகளையும் செய்யக்கூடாது என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும். இதனை நீ தெரிந்து புரிந்து உன் வாழ்க்கையில் என்னவென்று உணர்ந்து கொள்ள நீ பழகிவிட்டாய். ஆனால் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிதலுக்கு வந்துவிடும். இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று சொல்லி கொடுத்து விடும். இவர்களை எல்லாம் தெரிந்து கொள்ள இது போன்ற ஒரு பாடம் கிடைத்தால்தான் நீ உணர்வாயா என்ன? இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உன்னை செய்ய சொல்லி யார் சொன்னாலும் என் குழந்தை நீ அந்த இடத்திலேயே உனக்கான முடிவை எடுத்துவிடு. அந்த இடத்திலேயே நான் இதில் தலையிட மாட்டேன், உங்கள் குழந்தைகளின் மனதை உங்களால் தான் மாற்ற முடியும் என்று சொல்லி ஒதுங்கிவிட வேண்டும். அவர்கள் குழந்தைகள் மட்டுமல்ல, யாரை பற்றியும் யாருக்கும் எந்த ஒரு அறிவுரையையும் சொல்லியும் யார் மனதையும் சரிப்படுத்த சொல்லியும் உன்னிடத்தில் கேட்டார்கள் என்றால் ஒருபோதும் இதில் தலையிடாதே. நாளை இவர்களாலே இந்த இடத்தை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிடும்.
இதற்கு மேலும் இவர்கள் அருகில் இருந்தால் நமக்கு நிம்மதியே இருக்காது என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேண்டுதலை நீ தொடர்ந்து என்னிடம் வேண்டிக் கொண்டே வா. உனக்கான நேரம் வரும்போது நிச்சயமாக அதை நான் நிறைவேற்றி தருகின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.